ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 10 ரேண்டம் திங்ஸ் பத்தி தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பூஜா ரூம். பூஜா ரூம்ல வந்து ஒரு கல்லு வச்சிருக்கேன். அதாவது இழைப்பாங்க இல்லையா, இழைச்சு ஒரு மாதிரி ஒயிட்டா வரும். அது சந்தனக்கட்டையா சம்திங் சந்தனக்கட்டை இழைச்சு வைப்பாங்க. அது வந்து நான் வச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து நான் அதை வச்சுட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ராக்ரன்ஸ், அதோட ஸ்மெல் நல்லா இருக்கும் எல்லாமே. காலையில வச்சுட்டு போறேன் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் அது அழியவே அழியாது. நம்மளா அழிச்சாதான் போகும். சோ நான் வாங்கின ஒரு திங் அப்படின்றதுனால என் அம்மா வீட்டுல இருந்து அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இங்க எடுத்துட்டு வந்து ஒன் டைம் கூட நான் அதை யூஸே பண்ணல. இனியாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். அட்லீஸ்ட் வந்து என்னைக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு பொட்டு வைக்கிறோமோ அப்பெல்லாம் மட்டும் ஏச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியால இருக்கு. அது பயங்கர குளிர்ச்சியும் கூட நினைக்கிறேன். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ பேட். அது வந்து என்கிட்ட 3 இருக்கு. 3மே பாத்தீங்கன்னா நல்லாதான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. பட் ஒண்ணு வந்து கீழே விழுந்ததுனால டக்குன்னு வந்து அதோட பவர் வந்து போயிடுச்சு. சோ அது ஃபுல்லாவே ரிப்பேர் ஆயிடுச்சா, அது வந்து நான் இன்னும் டிஸ்கார்ட் பண்ணாம அப்படியே வச்சிட்டு இருக்கேன். அண்ட் தென் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் 2 பேட்டுமே. ஒரே கம்பெனியோட இது. அதுவுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிப்பேர் ஆயிடுச்சு. அதையும் இன்னும் டிஸ்கார்ட் பண்ணல. இன்னொன்னு வந்து வச்சிருக்கேன். அது இப்பதான் ரீசெண்டா வந்து ரிப்பேர் ஆச்சு. கீழே போட்டாலே அது வந்து உடஞ்சிட்டா இல்ல ரிப்பேர் ஆகிட்டா என்னன்னு தெரியல. பட் அது வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அதையுமே வந்து டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. 3த்தையும் வந்து டிஸ்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ரிப்பேர் பண்ண முடியுதான்னு பாக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணணும். மஸ்கிட்டோ பேட்மே வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல எப்பெல்லாம் கொசு அதிகமா வந்துடும் அப்பதான் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி அது யூஸ் பண்ணவே மாட்டோம் இல்லையா. அதுவுமே வருஷ கணக்கா வந்து வீட்டுலதான் இருந்துட்டு இருக்கு. சீசனல் ப்ராடக்ட் மாதிரி தான் அதுவுமே வந்து யூஸ் ஆகுது. அதுவும் தூங்கும் போது வந்து நம்ம நெட்டுக்குள்ள போயிட்டோம், மஸ்கிட்டோ நெட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தேவையே படாது இல்லையா. இப்போ வந்து ஃபுல்லா வெயில் காலம் போச்சு. அப்பெல்லாம் வந்து சுத்தமா யூஸே ஆகல அந்த மஸ்கிட்டோ நெட். இப்ப வந்து லைட்டா கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாச்சு. இப்ப வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா டக்குன்னு நான் கை தவறி கீழே போட்டா அது ஒரு மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது யூஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல இன்னமும். நெக்ஸ்ட் வந்து மசாஜர். மசாஜர் வந்து என்கிட்ட ஒண்ணு குட்டியா ஒண்ணு வச்சிருக்கேன் நானு. அது வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி வாங்கினது, ஹஸ்பண்ட் வந்து வாங்கினது. அது இன்னமும் வந்து அதுல பேட்டரி இருந்துட்டே இருக்கு. நாங்க அதுல சார்ஜும் வந்து போடுறதே கிடையாது. டெகத்லான் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து வாங்கிருந்தோம். அதுல வந்து சார்ஜும் நான் போடுறது இல்ல பெருசா. பட் இப்ப வரைக்கும் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நேத்துதான் வந்து சும்மா அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் சொன்னாரு, இது மாதிரி எப்படி அது யூஸ் ஆகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் நானுமே வந்து யோசிக்கிறேன். ஆமா இல்ல, சார்ஜே பண்ணல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட்மே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஜஸ்ட் தைலம் போட்டுட்டு விட்டுறதோட சரி, மசில் வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மசாஜர் வந்து யூஸ் ஆகும். அதனால வந்து வாங்கினோம். இதுவுமே வந்து ரேரா தான் யூஸ் பண்றோம். அது வந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கு கஷ்டம். அதனால வந்து ரேரா தான் யூஸ் பண்றோம். ஏதாவது டக்குன்னு பெயின் அப்படின்னா வந்து ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, ஸ்ப்ரே மெட் இருக்கும். அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் விட்டுடுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது மறுநாள் காலைல தூங்கி எழுந்தது சரியாயிடும். மசாஜ் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு டைம் இல்லை இல்லையா. அந்த மசாஜர் பார்த்ததும் என் பையன் தான் எடுத்து குஷியாகி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோர்த் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெயிட் மிஷின் தான். வெயிட் மிஷின் வந்து வச்சிருக்கேன். அதுல நின்று எடை பார்ப்போம் இல்லையா, அந்த மிஷின் வச்சிருக்கேன். ஃபுட் ஸ்கேல் மிஷின் அந்த மிஷின் கிடையாது, மேல் நின்று எடை பாக்குற மிஷின் அது. அதுவுமே வந்து நான் டெய்லியுமே பாக்குறேன். ஏன் அப்படின்னு தெரியல, அது ஒரு ஹேபிட்டாவே எனக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். டெய்லியுமே அதுல நின்று நான் வந்து வெயிட் செக் பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தா கூட எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுல வந்து வெயிட் செக் பண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னா. சோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து வெயிட் மிஷின் வந்து டெய்லியுமே நான் வந்து யூஸ் பண்றேன். எப்பெல்லாம் வந்து வெயிட் வந்து மார்னிங் நின்று பாக்குறேனோ அப்பெல்லாம் என் பையனும் வந்து ஏறி நின்று பாப்பான். அது ஒரு அவனுக்குமே ஒரு பிடிச்ச விஷயமா வந்து மாறிடுச்சு. நான் ஏறி நின்று இறங்கிடுவேன், அவன் உடனே வந்து ஏறி நின்று பாப்பான். சோ அவனுக்கும் வந்து சரி பாக்குறியா பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் நானும். ஃபிஃப்த் ஒன் என்ன பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம்ஸ். வந்து என்கிட்ட ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு இருக்கு. அம்மா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. பத்திரிக்கை நடுவுல இருக்கும், 4 போட்டோ வந்து இப்படி இப்படி கார்னர் டு கார்னர்ல இருக்கும். ஃப்ரேம் வந்து அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோட மேரேஜ் ஆனிவர்சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனிவர்சரிக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அது இன்னும் மாட்டவே இல்லை வீட்டுக்குள்ள. எங்க மாற்றுறதுமோ எனக்கு தெரியல. அதனால அப்படியே வச்சிருக்கேன். போட்டோ ஃப்ரேம்ல எடுத்து மாட்டணும். அம்மா சரி கிஃப்ட் பண்ணது அப்படின்றதுக்காக சென்டிமெண்ட் எல்லாம் எடுத்து மாட்டதான் செய்யணும்.
வேற வழி இல்ல. அத வந்து நான் மாட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10 போட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து குட்டி குட்டி போட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கு. நான் வந்து ஹால்ல இருக்கிற ஷெல்ஃபுக்கு மேல வச்சிருப்பேன். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் ஹால்ல வந்து ஷெல்ஃப்ல மேல வச்சிருப்பேன். இதுவுமே வந்து ஒரு மாதிரி கிளட்டரா ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கா. அது எல்லாமே ஒரே இடத்துல மாட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப பார்க்க வந்து சூப்பரா அழகா இருக்கும். ஷெல்ஃப் எவ்வளவோ அந்த ஷெல்ஃப் ஃபுல்லா வந்து நான் போட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சிருக்கிறதுனால அது மாதிரி கிளட்டரா ஃபீல் ஆகுது. கண்டிப்பா அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதையுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். 6th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வந்து வச்சிருக்கேன். ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ற திங்ஸ் வந்து இருக்கு. மணி அந்த இதெல்லாம் பீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்ப யூஸ் பண்றதே கிடையாது. பிரெக்னெண்டா இருக்கும் போது கொஞ்சம் போட்டேன், அவ்வளவுதான். அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப வந்து பேக் பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படா அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்பா வர குட்டியா இருக்கானா, அவன் ஏதாவது மணி பீட் எல்லாம் முழுங்கிட்டான் அப்படின்னா ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்காகவே நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணாம அதை வந்து தொடாமலே வச்சு கண்டிப்பா அதை வந்து நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணதான் போறேன். பட் இப்போ கிடையாது. பாப்பா வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்ததும் அது கண்டிப்பா நான் யூஸ் பண்ணுவேன். அது இப்போதைக்கு வந்து நான் லாஸ்ட்ல தான் வந்து தூங்க வச்சிருக்கேன். 7th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேபி சேர். பேபி சேர் வந்து 2 இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசுல யூஸ் பண்ண பேபி சேர் ஒண்ணு இருக்கு. அது வந்து சென்டிமெண்டலா சரி வச்சிட்டு இருக்கோம். பாப்பாவோட இது அம்மா வந்து பாப்பாக்கு வந்து வாங்கி கொடுத்தது பர்த்டே அப்போ அந்த சேரு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த சேரை எடுத்து கொடுத்தா அழகா உட்காரணும் இல்ல, உட்கார மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாம் அங்கங்க ஏறி ஏறி நின்னுட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறான். எடுத்து வந்து திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுடுறான். கிச்சன் மேல ஏறி நிக்கிறான். அந்த சேரை வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் கையில கொண்டு போயிட்டு பூஜா பூஜா ரூம்ல போயிட்டு பூஜா திங்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறான். சேர போட்டே ஏறி எல்லாத்தையும் எடுக்கிறான். அவனுக்கு எப்படி அந்த பழக்கம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் சேர் வச்சே அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அப்படின்றதுனால திங்ஸ் எல்லாம் எடுக்கிறான். ஷெல்ஃப் எல்லாம் எட்டுது அப்படிங்கிறதுனால அந்த சேரை வந்து அவன்கிட்ட நான் கொடுக்காமலே வச்சிட்டு இருக்கேன். நான் பார்க்காத நேரம் ஏதாவது வந்து பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அது ரிஸ்க் தானே. அதனால கொடுக்காம இருக்கிறதே பெட்டர். பரவாயில்ல, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்டூல் ஒண்ணு இருக்கு. அதுவுமே அம்மா வாங்கி கொடுத்தது. அந்த ஸ்டூலுமே பாத்தீங்கன்னா அவனும் அதேதான் பண்றான். அந்த ஸ்டூலுமே பாத்தீங்கன்னா அதேதான் பண்றான். ஏறி நிக்கிறான். எப்பெல்லாம் அந்த ஸ்டூல் வெளியே இருக்கிறத பாக்குறானோ அப்பெல்லாம் வந்து அது மேல ஏறி நிக்கிறான். அந்த பழக்கம் மட்டும் அவனுக்கு போகவே மாட்டேங்குது. ஒரு 100 தடவைக்கு மேல நான் சொல்லிட்டேன், வேணாம் ஏறக்கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவனா அது கேட்கறதே கிடையாது. சரி எதுக்கு ரிஸ்க், நம்ம இப்போதைக்கு அவன்கிட்ட கொடுக்காம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னால என்ன யூஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து 2த்தையும் உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்கேன். அண்ட் 8th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காத்தடி போல சைக்கிளுக்கு அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான். அந்த காத்தடிக்கிற எக்யூப்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட சைக்கிளே கிடையாது. பாப்பாக்கு வந்த பர்த்டேக்கு வந்த சைக்கிள் மட்டும் தான் இருக்கு. வேற எந்த ஒரு சைக்கிளுமே எங்க வீட்டுல கிடையாது. அது ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப கூட பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாதான் வந்து அவனுக்கு சைக்கிளுக்கு வந்து காத்தடிச்சு அவனை வந்து பழக வைக்கணும். இப்ப வந்து அவன் சைக்கிள் ஓட்டுறதே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அவனுக்கு கால் எட்டணும், எல்லாமே வந்து அவன் கொஞ்சம் பயம் போகணும், எல்லாமே பழகணும் இல்லையா. அவன் கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிக்கும் போதுதான் வந்து தேவைப்படும். அது ஒண்ணுத்துக்காக மட்டும் தான் தேவைப்படும். அவனும் வந்து வளர்ந்துட்டான் அப்படின்னா அந்த குட்டி சைக்கிள் வந்து சுத்தமாவே தேவைப்படாது. அந்த சைக்கிள் காத்தடிக்கிற அந்த பம்புமே வந்து அவனுக்கு எப்போ வந்து பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறோமோ அப்பதான் வந்து யூஸ் ஆகும். அது வரைக்கும் அது சும்மா இருந்துட்டு இருக்கு வீட்டுல. 9th ஒன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸ் ஏராளமா இருக்குங்க வீட்டுல. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சாஃப்ட் டாய் வந்து வாங்கி கொடுத்தாரு. ஒரு டெடி பியர் வந்து வாங்கி கொடுத்தாரு. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. அதுவுமே பாத்தீங்கன்னா பாப்பா வந்து அந்த வாயில கடிக்கிறான் அந்த ஒரு இஷ்யூக்காக வந்து அது மேல வந்து லாஃப்ட்ல வச்சிருக்கேன். கிஃப்ட் பண்ணது அப்படின்றதுனால என்னால வந்து அதை தூக்கி போட முடியல. அதனால வந்து சரி நான் அதை வச்சுட்டு இருக்கேன். பாப்பா என்னைக்கு வளர்ந்து கொஞ்சம் வந்து விவரம் தெரியுதோ அப்ப வந்து அதை விளையாட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். வாங்கினதுல இருந்து விளையாடவே இல்லை, அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் பர்த்டேக்கு வந்து ஒரு 2 டாய் 3 டாய் வந்தது அவனுக்கு. அது வேற இருக்கு. வீட்டுல இருந்தது, என்னோட வீட்டுல இருந்தது ஒரு சாஃப்ட் டாய் வந்து அதை நான் எடுத்துட்டு வந்தேன். சோ அது வேற இருக்கு. எல்லாமே லாஃப்ட்ல தான் வச்சிருக்கேன். பேக் பண்ணி அழகா ரேப் பண்ணி லாஃப்ட்ல இருக்கு. கொஞ்சமாவது அது விளையாண்டாதான் வந்து மனசு கொஞ்சம் திருப்தி ஆகும். எந்த ஒரு யூஸுமே இல்லாம லாஃப்ட்ல வச்சிருந்து அதை காலங்காலமா கடத்தி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் த்ரோ பண்றதுக்கு மனசு வரல. அதான் ஒரு ரீசன். 10th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பூஜா திங்ஸ் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் விளக்கு வந்து யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். ஒரு சொம்பு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் வந்து பூஜா திங்ஸ்ல இருக்கு. அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பேபி வச்சுட்டு வேலை ஜாஸ்தி ஆயிடும். அதனால நான் வந்து இப்போதைக்கு லாஃப்ட்ல வச்சிருக்கேன்.
ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைம்லயாவது யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டீங்கன்னா, அப்பவுமே பேபி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன். சாமி புக்கு, சாமியோட ஸ்லோகன் புக்கு இதெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து நான் படிக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். படிக்கிறதே இல்ல. ஆனா வந்து புக்ஸ்லாம் வந்து ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன், சாமி புக்ஸ்லாம். அது எல்லாமே வந்து கோவில்ல கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கு. ஏன்னா நம்ம அதை படிக்க போறதே கிடையாது. டைம் இல்ல அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து சாமி முன்னாடி உட்காந்து அந்த ஸ்லோகன் எல்லாம் சொல்லி பாட்டு பாடுற அளவுக்கு வந்து டைம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வந்து அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. கோவில்ல வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கு. ஒரு சில போட்டோஸ், ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கு. பேபியோட பாத் டப்புமே அப்படிதான். பாத் டப்புமே மேல வந்து லாஃப்ட்ல தான் வச்சிருக்கேன் இப்போதைக்கு. 1 இயர் வரைக்கும் அதுல நான் குளிக்க வச்சேன் பாப்பாவை. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து அவன் நிக்க ஆரம்பிச்சதுனால நிக்க வச்சுதான் குளிக்க வைக்கிறேன். இப்போதைக்கு வந்து லாஃப்ட்ல இருக்கு. நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா, யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து நான் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் இருக்கேன். அதெல்லாம் வந்து ஞாபகமா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம். சோ இனி வர காலத்துல எல்லாம் எப்படின்னு தெரியல இல்லையா. சோ தட் பேக்டப் வந்து யாருக்காவது யூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணதான் போறேன். அதெல்லாம் வந்து மெமரிஸா வச்சுக்க முடியாது. சோ தட் போட்டோ எடுத்துட்டு ஜஸ்ட் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டென்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சாரா.